அடே எப்பா நம்ம தெருவா இது சும்மா பல பலன்னு நல்லா லைட்டும் ஸ்டாருமா மின்னுதே. ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல அதான் நம்ம தெருவே ஜெகஜோதியா இருக்கு பத்துக்க. அவ்வளோ வீட்லயும் ஸ்டார் லைட்டு கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு பத்துக்க. ஏ உத்தரசா நல்ல கண்குள்ளா காட்சியா இருக்கு, என்ன அழகா இருக்கு லைட்டும் வெடிச்சமுமா. வா சின்ன பொண்ணு, என்ன அந்த சைடு போய் பாப்போம். என்ன எல்லார் வீட்லயும் மாட்டிருப்பாளுவே. இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஒருத்தி கூட என்ன ஒரு துண்டு கேக்கு கூட எவ்வளவு தெரியலையே. ஆமா, நீ எவளுக்காச்சும் கேக் கொடுத்த கிறிஸ்மஸ்ன்ட்டு? இல்லையே, நான் கொடுக்கலையே. நீ கொடுக்கலல்ல, வேற மத்தவ மட்டும் உனக்கு எப்படி தருவா? நீயும் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேக் வாங்கி வாங்கி கொடுத்தேன்னா உன்னை பத்தி எல்லாரும் கொடுக்க ஆரம்பிப்பாளுவே. அவ்வளோ காசு செலவாயிரம்ட்டு ஒருத்தி கூட ஒரு கேக் கூட வாங்கி தர மாட்டேக்கே. இதுல வேற அடுத்தவ வாங்கி தரேன்னு குறை வேற. ஏன் நீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? என்ன உத்தரசா என்னை பத்தி இப்படி கேட்டுவிட்டா? நான் என்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்? எனக்கு வாங்கி தின்னுதான் பழக்கம், வாங்கி கொடுத்து பழக்கம் இல்லையே. அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாவே. வா அந்த வியாழைய பார்த்துட்டு உன் வீட்டு முன்னாடி ஸ்டார் ஆச்சும் தொங்க போட்டியா இல்லையா? ஸ்டார் தானே, ஸ்டார் வாங்க எங்க நெட்ட மாமா காசு தந்தவ பத்துக்க. நான் காசை வாங்கிட்டு ஸ்டார் தான் வாங்க போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டான். வேற என்ன பண்ண, இருக்கிற காசு கவலத்தையும் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு போயிட்டேன். அடச்சை, ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? வேற நான் என்னடி பண்றதுக்கு, நான் ஸ்டார் வாங்க தான் போனேன். அது ஐஸ்கிரீம் கடைக்காரன் தேவையில்லாம வண்டியை கொண்டு என் முன்னாடி வந்து நின்றுட்டான். வேற நான் திங்காம நான் என்ன பண்ணுவேன்? ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் ஆமா உன் வீட்டுக்கார் கேட்கலையாக்கும் ஸ்டார் வாங்க காசு தந்தானே, ஸ்டாரை வாங்கி வீட்டு முன்னாடி தொங்கலையே அப்படின்ட்டு கேட்டாப்ல. நான் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் பத்துக்க. அப்புறம் இன்னைக்கு கிறிஸ்மஸே ஆயிட்டு பத்தியா, என்னமோ அவர் மறந்துடுவாரு, என்னமோ பாத்துக்கிடுவோம். நீ எல்லாம் என்ன ஜென்மோன்னு தெரியல. அடுத்த வீட்டுல போட்டதை பார்த்தா ஆனு வாயை பொழுதுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க. வேற அதே மாதிரி நம்ம வீடு நல்லா பளபளன்னு இருக்கணும்னு ஆசைப்படாண்டா. போடி, சும்மா என்ன திட்டணும்னா திட்ட வந்துருவா. போ நேரா போ, செல்லத்தாய்க்கா வீட்டு போவோம். அவங்க நல்ல ஸ்டார்லாம் அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தாவே, நல்லா அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு அன்னைக்கே போய் பார்த்துட்டு வருவோம். ஆமா, இப்படி ஒவ்வொருத்தி வீடையா பாக்கிறதுக்கு தானே ஆவா. இந்த வெறு நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த ஆள தனியா போயிருவேன் பத்துக்க. நான் வேற நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ்லாம் வருவாங்களாமே, வந்து கிஃப்ட்லாம் தருவாங்களாம். அதான் எப்போ சாண்டா கிளாஸ் வருவாவே, கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு காத்து கிடைக்க பத்துக்க. இவிய மொகர கட்டிக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வேற வந்து இவங்களுக்கு கிஃப்ட் வேற கொடுக்காவலாம். கிஃப்ட் சை, நீ இப்படிலாம் பண்றத பார்த்தா உனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட்டும் தர மாட்டாரு, ஒன்றும் தர மாட்டாரு, 4 அடி தான் தருவா பத்துக்க. போடி, கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு எப்படியாச்சும் இந்த கிறிஸ்மஸ் காச்சும் கிஃப்ட் தந்துருங்க. வருஷம் வருஷம் நான் காத்து தான் கிடைக்கேன், நீங்க ஒரு தாட்டி கூட வரவே இல்லை. இந்த தாட்டியாச்சும் வந்துருங்க சரியா? அதுக்கு ஏன்டி வானத்தை பார்த்து பேசிட்டடக்கா? ஏடி, வானத்துல தான் சாண்டா இருப்பாங்கடி, அதான் வானத்தை பார்த்து பேசுறேன். நான் இப்ப பேசுறது எப்படின்னு கேட்டிருக்கோம். டக்குன்னு அவர் ஒரு வண்டியை பிடிச்சு வந்துருவாப்ல. வருவாவே வா போவோம். சின்ன பிள்ளைகளுக்கு தான் சாண்டா வந்து கிஃப்ட் கொடுப்பாவே. உனக்குமா நீ 7 வயசாகிவிட்டு உனக்கும் வந்து கிஃப்ட் தருவாவே. அதெல்லாம் தருவாவே, நல்ல உள்ளம் நல்ல மனசு இருக்கவங்களுக்குலாம் கிஃப்ட் கிடைக்கும். அப்போ உனக்கு கண்டிப்பா கிடைக்காது, மூடிட்டு வா. குந்தாணி போற போக்குல நம்மள எப்படி சொல்லிட்டு போறா பாரு. எக்கா அழகா இருக்குக்கா, லைட்லாம் போட்டோன்னு உங்க வீடு சூப்பரா இருக்குக்கா. ஆமாடி, நல்லா லைட்டும் போட்டாச்சு, 2 சைடும் கிறிஸ்மஸ் மரத்தையும் வச்சு விட்டாச்சு. நடுவில் இந்த ஸ்டாரை போடணும் பார்த்துக்க எட்ட மாட்டேக்கி. அந்த மனுஷன் வேற கிறிஸ்மஸ்ன்ட்டு அந்த ஆளை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு போனாரு, அந்த ஆளை போயிட்டாரு. 2 பிள்ளைகளும் பாரு பக்கத்துல வெடி வெடிக்க போயிட்டு. இப்போ இந்த ஸ்டாரை எப்படி போட? எக்கா நேற்று வேற ஸ்டார் தானக்கா போட்டிருந்தியே, அது என்னக்கா ஆச்சு? ஏடி மழை வந்துச்சு பத்தியா, அதுல உள்ள லைட் எரியாம போயிட்டு பத்துக்காரு. அந்த மனுஷனை புது ஸ்டார் வாங்கிட்டு வர சொன்னேன். காலையில தான் வாங்கிட்டு வந்தாரு மனுஷன், அதுக்குள்ள ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாரு பத்துக்க. இந்த ஸ்டாரை தொங்க போட்டு போனா பிரச்சனையே இருந்திருக்காது. நானும் சரி வருவான்னு காத்து கிடந்து நேரம் ஆனதான் மிச்சம். இப்போ எப்படி இந்த ஸ்டாரை போட? நம்மளுக்கு எட்டவும் செய்யாது, நம்ம வேற குள்ளக்க தெரிக்க மாதிரி கிடக்கும். எக்கா ஆமாக்கா, வளர்த்திய யாராச்சும் இருந்தவனா போட சொல்லிடலாம். எக்கா அதுக்கு சின்ன பொண்ணு தாங்க கரெக்டு, அவ வந்த அன்னைக்கு அவளை போட சொல்லிடலாம். அவ என்ன நேரமும் இங்கதான் வந்து கிடப்பா. இன்னைக்கு நம்மளுக்கு வேற தேவைப்படுற நேரத்துல தேடுற நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே. வீட்டுக்கு தான் போய் கூப்பிடணும் போல. இன்னைக்கு ஸ்டார் போட்டா தானே நல்லா இருக்கும். இது வேற நம்மளுக்கு எட்டவும் மாட்டேக்கி. ஏக்கா நான் வேணா போய் கூப்பிட்டு வரட்டுமா? அப்படியா, சரிடி, கொஞ்சம் மாச்சப்படாம கொஞ்சம் கூப்பிட்டு வந்துடுறேன். ஏக்கா இதுல என்ன இருக்குக்கா, நான் அப்படியே ஒவ்வொருத்தர் வீட்டையும் பார்த்துட்டு எங்க எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே வருவேன்லக்கா. சரிடி. ஏக்கா அங்க பாருங்க, அந்த சின்ன பொண்ணே வந்துட்டா பாருங்க. என்னடி தலையில தொப்பி கிப்பியெல்லாம் வச்சுட்டு நல்லா வந்திருக்கியே. செக்கா அடுத்தது பாருங்க, இந்த ஒத்தரசம் தலையில தொப்பில வச்சுட்டு வந்திருக்கா. ஏடி தொப்பி உங்களுக்கு எங்கடி கிடைச்சிச்சு? கடையில வாங்கி அடிச்சிருந்தியே, எனக்கு ஒண்ணு வாங்கிருக்கலாம். எனக்கும் நீங்க வச்சதை பார்த்தோன்னா ஆசையெல்லாம் கிடக்கு. இரு பொறிஞ்சு தள்ளாத. இங்க பக்கத்து தெருவுல ஓடி வரும்போது அங்க ஒரு 4 சின்ன பிள்ளைகள் வச்சிருந்து எல்லாத்தையும் நல்லா புடிங்கிட்டு வந்தே பத்துக்க. பேக்கெட்ல 2 இருக்கு, இந்த தாரே உங்க 2 இருக்கும். ஐ ஜாலி, கொஞ்சம் தாடி பறக்காத தரேன். ஏவ்ல இந்த சின்ன பிள்ளைகிட்ட ஆடி இதை புடிங்கிட்டு வந்தியே. சின்ன பிள்ளைல ஆசையா போட்டுட்டு இருக்கோம் கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பின்ட்டு அதையுமா புடிங்கிட்டு வந்தியே. எக்கா அந்த பிள்ளைகளுக்கு போடவா தெரியுது, தலையில நிற்கவும் மாட்டேங்கி வலி உளுந்துற இடங்க. சும்மா அம்மா மாதிரி போட்டு விட்டுருப்பாளோ போல. நான் எங்க தலைக்கு தான் நல்லா கரெக்டா அம்சமா இருக்கு, அதை நாங்க பிடிங்கி நாங்க போட்டு வந்துட்டோக்கா. இன்னும் 2 தொப்பி இருக்குவா பாக்கெட்டுல வச்சிருக்கா. இந்த உங்களுக்கு தரேன், நீங்களும் போடுங்க. நம்ம போடாம வேற யார் போடுவா?
சின்ன பொண்ணு ஒன்ன தாண்டி தேடிட்டு இருந்தேன். ஏக்கா என்னக்கா என்ன திடீர்னு தேடி இருக்கியே? ஏதாச்சும் பண்டம் கிண்டம் வச்சிருக்கீங்களா? ஆமா, எந்நேரமும் திங்கிறதுலே இரு. சீ, அப்புறம் எதுக்குக்கா என்ன தேடுனீங்க? இந்த ஸ்டார் புதுசு வாங்கினேன் பத்துக்க. அது வீட்டு முன்னாடி தொங்க போடணும். எனக்கு 8 மணிக்கு பத்துக்க. வீட்டுக்காரன் இல்லையா பிள்ளைல எல்லாம் அவ்வளவு வெளியே ஊர் சுத்த போயிட்டு பத்துக்க. அதான் சரி, நீ தானே வளர்த்தி நம்ம கூட்டத்திலேயே நீ இருந்தா ஒரு ஸ்டாரை போட்டுருவியன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டா. கொஞ்சம் இந்த ஸ்டாரை போட்டு தந்துடுடி. ஏக்கா அவ்வளவுதானா? அதை வரேன்க்கா, போடுறேன். நேத்து போட்டு ஸ்டார் என்னாச்சு? அதெல்லாம் நேற்று மழை வந்துல, அதுல எரியாம போயிட்டு நீ தான் போடு முதல்ல. செலத்தாய்க்கா, டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்குக்கா, அழகா இருக்கு. ஆமாக்கா, சூப்பரா பண்ணிருக்கியக்கோ. சரி சரி, இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாரை போடுங்கடி. அப்பதாண்டி இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் வீடு பார்க்கையே. இந்தா வரேன்க்கா. எப்பா எனக்கே எட்ட மாட்டேக்கே. என்னக்கா உங்க வீட்டு வாசப்படி இவ்வளோ ஹைட்டா இருக்கு? ஆமாட்டி, கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கும். அதான் எனக்கு எட்ட மாட்டேங்கி, உனக்கே எட்ட மாட்டேங்க. இப்போ என்ன பண்ண? சரி இருடி, வீட்டுல ஸ்டூலு கீழே இருந்தா அதை ஏறி பார்த்து எடுத்துட்டு வாரேன். கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் ஏறி கூட போட்டுருவாள்ல. ஸ்டூல் எல்லாம் எதுக்குக்கா? இப்ப போடுறேன் பாருங்க. ஏ இழுவங்க வா குனி, நான் உன் மேல ஏறி இந்த ஸ்டாரை போட்டுடுறேன். என்னது, என் மேல ஏறி ஸ்டார் தொங்கோட போறியா? எதுக்கு? நான் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையோ? கிறிஸ்மஸ் அப்ப சுவாலி முடிச்சு விட்றாத பத்துக்கே. நீ என் மேல ஏறின என் உடம்பு தாங்குமா? நீ இருக்கிற வெயிட்டுக்கு ஏமா முடியுமா? பார்க்கதான் ஒல்லியா இருப்பா, நல்லா வெயிட்டா தான் இருப்பா. என்னால முடியாதுப்பா. ஏடி இதெல்லாம் வேண்டாண்டி. நான் உள்ள ஸ்டூல் இருக்கா, எடுத்துட்டு வரேன். கீழே கீழே விழுந்துட்டேனாலும் கஷ்டமா இருக்கும். இங்க பாரு, கிறிஸ்மஸ் தொப்பி வேணுமா வேண்டாமா? வேணும் தான். அப்ப வா வந்து குனி. எடி ஒரு 10 ரூபா கிறிஸ்மஸ் தொப்பிக்காக உயிரையாடி விட சொல்றா. அடைச்சி வா. வரேன், வந்து தொலைறேன். எப்படினாலும் பலியாடு நான் தானே. வரலன்னா என்ன உடவா போறியே? சிலப்பேக்கா இப்போ ஓகேவாக்கா? கரெக்டா இருக்கா? ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் தள்ளடி. ரொம்ப இந்த சைடுல வந்த மாதிரி இருக்கு. ஏக்கா கரெக்டா தான் இருந்த மாதிரி இருக்குக்கா. ஏ சின்ன பொண்ணு, வாசல் நேருக்கு போடுடி. வாசலுக்கு அந்த சைடு போடுறா. சரி சரி, கொஞ்சம் நான் விட்டுறேன். ஐயோ எம்மா, சீக்கிரம் போட்டு முடிங்கடி. முதுவெல்லாம் வலிக்குது. நெட்டச்சி என்ன வெயிட்டா இருக்கா? ஏ இழுவே, வாய மூடு. ஏறி ஒரு நிமிஷம் கூட அவள அதுக்குள்ள வெயிட்டா இருக்கா கீட்டா இருக்கா? கண்ணு வச்சு தொலையாத. சிலப்பேக்கா இப்ப கரெக்டா இருக்கா? இன்னும் கொஞ்சம் தள்ளிடி. ஏக்கா இப்ப எப்படி இருக்கு? ஐயோ கரெக்டா இருக்குன்னு சொல்லி தொலைங்கடி, இல்லன்னா என்ன கொன்னு விடுவான். இப்ப கரெக்டா இருக்குடி, இறங்கிக்க. சரிக்கா. எம்மா எப்பா. அடியே இறங்கி 1/2 மணி நேரத்துக்கு மேலாவது எழுந்து தோலை. அட போடி, எழுந்த முடிஞ்சா எழுந்த மாட்டேனா? என் வீடு பார்க்க என்ன அம்சமா இருக்கு. ஆமா, இங்க ஒருத்தி குறுக்கு உடஞ்சு போய் கிடக்கா. இங்க வீடு பார்க்க அம்சமா இருக்கா. நம்மள உடச்சு விட்டாளுக. எப்பா எம்மா. எழுந்து எழுந்து இந்த தொப்பியை தரையும் போட்டுக்க. என்னது தொப்பியா? அந்த வரேன். கிறிஸ்மஸ் தொப்பினோட வாயை பொழந்துட்டு எழுந்து நிற்கத பேர். சின்ன பொண்ணு தா தா. இந்தாங்க 2 தொப்பி இருக்கு, ஆளுக்கு ஒன்று போட்டுக்கிடுங்க. சின்ன பொண்ணு, தொப்பி வச்சோன்னே எனக்கு அழகா இருக்கா. நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. இப்பதான் நல்ல கிறிஸ்மஸ் மாதிரியே இருக்கு. அவ்வளோ தலையிலையும் தொப்பி. எனக்கு கேக்கு மட்டும் தான் பாக்கி. ஆமா, கேக்கும் சாண்டா கிளாஸும் மட்டும் இருந்தா நல்லா ஜாலியா இருக்கும். கிஃப்ட்டும் கிடைக்கும். ஏ சின்ன பொண்ணு, அங்க பாத்தி ஒரு பெரிய gift பாக்ஸ் இருக்கு திடீர்னு. ஆமாடி, யாரும் கிஃப்ட் வச்சிருக்கோம் போலயே. பெரிய கிஃப்டா இருக்கு. உள்ள ஏதாச்சும் பெருசா இருக்கும் போலயே. வாங்கடி, ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஐ சாண்டா. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy Christmas குழந்தைங்களே. என்னது, நாங்க குழந்தைங்களா? ஆமா குழந்தைங்களே, எனக்கு எல்லாரும் குழந்தைங்க தான். நீங்க வந்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஐ ஜாலி ஜாலி. கிறிஸ்மஸ் தாத்தா, இன்னைக்கு அப்ப நீங்க எங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வரையா வந்திருக்கீங்க? ஆமா குழந்தைங்களே, உங்களுக்கு gift தர்றதுக்காக தானே வந்திருக்கேன். ஏ துரசா, நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவை கூப்பிட்டா கண்டிப்பா ஒரு நாள் வந்து கிஃப்ட் தருவான்ட்டு. பாத்தியா, இன்னைக்கு வந்துட்டாவே. ஆமா சின்ன பொண்ணு, சந்தோஷம் தான். இது யாருக்கு வேணும்? எனக்கு எனக்கு எனக்கு. Happy Christmas friends. நண்பர்களே, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி பர்த்டே ராமபிரியா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ராமபிரியா. ஹாய் ஹிந்துமதி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் விஜி, ஹாய் சுபாஷ். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.